வந்ததுல இருந்து குட்டி பாப்பா கிட்டயே விளையாண்டுகிட்டு இருந்தாச்சு. மானுக்குட்டி கிட்ட பேசவே இல்லை. மான்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாப்போமா? மான்குட்டிக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அண்ணனுக்கு ஒரு தடவை கால் பண்ணி பேசிடுவோமா? ஃபோன் பண்ணி எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு கேட்டுக்குவோம். நேற்று சாயங்காலம் புளியை பார்த்தது, அவர்கிட்ட பேசினது, இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. போன இடத்துல வேலை வேலைன்னு என்னை மறந்துட்டாரு போல. நான் தான் அவரை நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கேன். அவருக்கு ஞாபகமே இல்லை. சரியான ஆள். ஃபோன் பண்ண எடுக்கவே கூடாது. நம்ம ஃபோன் பண்ணி பார்ப்போமா? இதில் எப்படி ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியல. அன்னை ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் வேறு மாதிரி இருக்கு. புளி ஃபோன் பண்ணுங்க, உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. அன்னை வர்றதுக்குள்ளே ஃபோன் பண்ணிடுங்களேன். போன இடத்துல அவருக்கு வேலை நிறைய இருக்கோ, அதனால ஃபோன் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லையோ? இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு நேரம் இல்லாமல் போகுமா? புலி ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கேன். கேட்குதா? நான் இங்கே உட்காந்துக்கிட்டு பேசினா அங்கே இருக்கிற புலிக்கு எப்படி கேட்கும்? நானும் பொழுதெல்லாம் ஒன்னு நினைக்கிறேன், தனியா படுத்துத்தான் சுகமா ரசிக்கிறேன், ராஜா ராணி போல. ஹலோ அருணாச்சலம், எங்க இருக்கீங்க? சார் நான் ஃபேக்டரியில இருக்கேன். இன்னைக்கு 2 ஷிஃப்ட் தேயில பறிச்சோம் சார். அதை அப்படியே ஃபேக்டரிக்கு கொண்டு வந்தாச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபார்முக்கு போக வேண்டியதா இருக்கு சார். நீங்க போன வேலை முடிஞ்சதா சார்? போயிட்டே இருக்கு. நைட்டு வந்துடுவேன். காலையில வந்து உங்களை பார்க்குறேன். சரிங்க சார். ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் நேற்று சேலரியோட இன்சென்டிவ் சேர்த்து கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டீங்களா? ஆமாம் சார், கொடுத்தாச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே. தேயிலை தோட்டத்தில் ஒரு ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் முடிச்சுட்டு மீதி நேரமெல்லாம் ஒர்க்கர் சும்மா இருப்பாங்கல்ல, அவங்கள அப்படியே காஃபி தோட்டத்துக்கு மாற்றிடலாம். அவங்ககிட்ட முன்னக்கூடி சொல்லி வச்சிருங்க. சரிங்க சார், நல்ல ஐடியா. ஓகே, நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகுமா எப்படி? ஆமாங்க சார், ஃபேக்டரி ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே ஃபார்முக்கு போகலான்னு இருக்கேன்னு சொன்னேன்ல சார். அதனால காலையில் வரும்போதே மத்தியானம் சாப்பாடு கட்டி கொண்டு வந்துட்டேன். நீங்கள் வேறு இல்லை சார், அதான். ஓகே ஓகே, சரி பார்த்துக்கோங்க, நான் காலையில் வந்துடுறேன். சரிங்க சார், பார்த்து வாங்க. ஓகே, தேங்க்யூ. சரிங்க சார், வச்சிடுறேன். யா ஓகே. அப்படின்னா மானுக்குட்டி வீட்டில் தனியாக தான் உட்காந்துருக்கோம். என்ன நினச்சிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். கால் பண்ணுவோமா? புலி காலிங்னு வருது. இந்த பச்சை கலரை தான் தள்ளி விடணும். அண்ணன் ஃபோன்லாம் இப்படி வராது. ஹலோ மானுக்குட்டி, புலி, என்ன செய்றீங்க? உங்ககிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? நானா? இங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். இனிமே தான் சாப்பிடணும். நேரத்துக்கு சாப்பிடுங்க, சாப்பிட்டு வேலையை பாருங்க. சரிங்க. மானுக்குட்டி, உன்னை பார்க்கணும் போல இருக்குடி. வீடியோ கால் பண்ணட்டா? அதெல்லாம் வேண்டாப்பா, எங்க அண்ணன் இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. அச்சுச்சோ, அப்படியா? சரி, அப்படின்னா நான் கால் கட் பண்ணிடுறேன். அப்புறமா பேசுறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல, பேசுங்க. இல்ல எனக்கு பயமா இருக்கு. நான் அப்புறமா கால் பண்றேன். பயப்படாதீங்க புலி. புலின்னு பேர் வச்சா மட்டும் பத்தாது, தைரியமா இருக்கணும் புலி மாதிரி. இல்லடி மானு, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உனக்கு தானே பிரச்சனை. நான் அப்புறமா கால் பண்றேன். கட் பண்ணிடுறேன். பயப்படக்கூடாதுன்னு சொல்றேன்ல. நான் இங்க பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன். அண்ணனுக்கு தெரியாது நான் பேசுறது. சும்மா பேசுங்க. அடி பொய்க்கோழி, என்ன வரத்து வருது இந்த பிள்ளை. மானு, உங்க அண்ணனை விட்டு தள்ளி தானடி இருக்கேன்னு சொல்ற. அப்போ வீடியோ கால் பண்ணட்டா? சரி, போனா போகுது. நீங்களும் கெஞ்சுறீங்க, பாவமா இருக்கு உங்களை பார்த்தா. சரி பண்ணுங்க. அடி ராஸ்கல். பண்ணுங்க. தோ பண்றேன், அக்செப்ட் பண்ணு. இதுவா கேமரா மாதிரி வருது. இதை தள்ளி விடணுமா? வந்துருச்சு. மானுக்குட்டி, நீயும் நானும் இன்னைக்கு ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் பாத்தியா? ஆமா, நீங்களும் ப்ளூ, நானும் ப்ளூ. இங்க பாரு குட்டி பிள்ளை, ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது கொடுத்துக்கணும், தெரியுமா? என்ன கொடுத்துக்கணும்? நீ ஸ்கூல்ல படிக்கும்போது அப்படிலாம் பண்ணது இல்லையா? பண்ணதில்லையே. சரி, அப்படின்னா இப்ப பண்ணிடலாம். சரி பண்ணிடலாம். என்ன கொடுக்கணும்? என்ன வேணாலும் கொடுக்கலாம். கோவமா இருந்தா 2 அடி கொடுக்கலாம். பாவமா இருந்தா 2 முத்தம் கொடுக்கலாம். நீ என்ன கொடுக்க போற? எனக்கு கோவமாவும் இல்ல, பாவமாவும் இல்ல. மானு, இப்போல்லாம் நீ ஏண்டி தாவணி போட ஆரம்பிச்சிட்ட? அதுவா, அது ஒருத்தர் கண்ணு ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேங்குது, அதான். யார் கண்ணு? அது இருக்கு, இந்த ஊட்டி மலை காட்டுக்குள்ள ஒரு புலி சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த புலியோட கண்ணு தான். அப்படியா? என்ன செய்யுது அந்த புலி? அதான் சொன்னனே, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இல்லாம குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருக்கு. அப்படியா? என்ன பண்ணலாம் அந்த புலிய? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த புலியோட கண்ணு மொழியை நோண்டி நான் கையில வச்சுக்கிடுவேன். வச்சுக்கோ. அப்போ புலியோட கண்ணுக்கு இன்னும் வசதியா இருக்கும். பாருங்க உங்களை அடி. அடி?
சரி சரி அப்ப நான் வச்சிடட்டுமா? எங்க அண்ணன் பாத்திர போறாங்க. அப்படியா, சரி வச்சிரு. ஆ ஆ சரி பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பேசுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடியே கள்ளப்புள்ள, நேர்ல வந்தேன்னு வை. எதுக்கு? நான் என்ன பண்ணேன்? நீ தானே? நீ ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஆமா, எங்க வாசல் பக்கத்துல உட்காந்துருக்கியோ? ஆ ஆமா. அப்போ உங்க அண்ணன் எங்க இருக்காரு? ஆ எங்க அண்ணனா? எங்க அண்ணே இந்த இப்பதான் வெளியே போனாரு. போயிட்டாரா? இப்பதான் போனாரா? அப்படியே நான் வெளியே வந்துட்டேன், அப்படியே வாசல் பக்கத்துல உட்காந்துட்டேன். பார்த்து பார்த்து, போனவர் திரும்பி வந்துட போறாரு. ஆமா ஆமா, வந்தாலும் வந்துருவாரு. நான் வச்சிடட்டுமா? ம் சரி வச்சிரு. சரி, உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் என்ன பேசுறேன், போனா போகுது. ஆஹா, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா என் நிலைமை? மானுக்குட்டி, என்ன தேடுறியா? தேடல. மனு, ஆனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி. ஆமா ஆமா, அப்படி மிஸ் பண்றாரு. எதுக்கு விட்டுட்டு போனீங்களா? ரொம்ப முக்கியமான வேலைடா, இல்லாட்டி நான் வந்திருக்க மாட்டேன். எனக்கு மட்டும் உன்னை விட்டுட்டு வரணும்னு ஆசையா என்ன? இனி எப்போ என் கூடவே வந்துடுறியா? ஆசை தோசை அப்பளம் வடை. அம்புட்டு எனக்கா? ஆசைதான். ஆசைதான். எப்போ கொடுப்ப? என்னது கொடுக்கணும்? அதான் இப்ப சொன்னேலடா, தோசை அப்பளம் வடைன்னு. எப்போ தருவ? சும்மா சொன்னேன். புலி, ம் எப்போ வருவீங்க? வந்துருவேண்டா, மிட் நைட் ஆகும். ஆனா அந்நேரம் உன்னை வந்து பார்க்க முடியாதுல்ல, அதனால காலையில ஓடி வந்துருவேன் உன்னை பார்க்கறதுக்கு. நீ எப்போ வருவ என்ன பார்க்க? மிட் நைட்டுனா நடிச்சாமம்மா, அந்நேரம் வந்தா பார்க்க முடியாதே. ஆமா ஆமா, அப்ப காலையில எந்நேரம் எப்போ வருவீங்க? எங்க வருவீங்க? எங்க வரணும் சொல்லு? உங்க எஸ்டேட்டுக்கு வரணுமா இல்ல முருகன் கோயிலுக்கு வரணுமா? கோயிலுக்கு. சரிடா, வந்துடுறேன். மனு, ம் இன்னும் தேன் வச்சிருக்கியாடி? ஆஹா இல்லையே, இல்ல காலியா போச்சு. அடேங்கப்பா, என்ன அவசரமா பதில் வருது? அப்படின்னு வச்சிருக்க என்ன? நாளைக்கு வரும்போது கொஞ்சம் கொண்டு வாடாப்புல. மாட்டவே மாட்டேன், இனிமே உங்களுக்கு தேன் கொண்டு வரவே மாட்டேன். ஏன்டா கொஞ்சம்? நான் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன யோசிச்சீங்க என் குட்டி பிள்ளை? இல்ல, நம்ம ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாளாக தான் தெரியும். ஆனா 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 நம்ம ரெண்டு பேரும் ஏதோ ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோமே. ஆமாவா? சரி, அது ஏன்னு யோசிங்க. யோசிச்சு ஏதாவது ஆன்சர் கிடைச்சா என்கிட்ட சொல்லுங்க, சரியா? நான் எப்ப பார்த்தாலும் அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க நிஜமான பேரே புலிதானா? உன் பேர் மானுன்னா என் பேர் புலிதான். கல்யாண பத்திரிக்கையில மானு புலி அப்படின்னு போட்டா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காதா? சரி, அப்ப எனக்கு நீயே ஒரு பேர் வை. சரி, யோசிச்சுக்கிட்டா? ம் சரி, வை. மனு, ம் உனக்கு தமிழ்ல உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னு தெரியுமாடி? ஆனா அவனாவா? ம் 12. பாருடா, என் மானுக்குட்டி கெட்டிக்கார பிள்ளையா இருக்கு. மானு, ஈ கடுத்து என்னடி வரும்? ஈ கடுத்து ஓ ஓ. அப்படித்தான் அப்படித்தான். ஏம்மா போங்க. மனு, நீ தானடி உதட்ட குவிச்சு காமிச்ச. நான் நீ முத்தம் கேட்கறேன்னு நினைச்சு முத்தம் கொடுத்தேன். நீங்க சேட்டையா பண்றீங்க. உன்னை பார்த்தா சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அப்பன்னா நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். எதுக்கு எடுத்தாலும் அப்படியே சொல்லி பயமுறுத்தாதடா பிள்ளை, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பயமா இருக்குல்ல, அப்படின்னு நல்ல பிள்ளையா இருக்கணும் என்ன? சரி, அப்படின்னா நீ எனக்கு ஒரு முத்தம் கொடு. பாத்தீங்களா, இதுக்கு தான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அடி வாங்கி தருவேன்னு சொல்றது. நான்லாம் கொடுக்க மாட்டேன். மனு ப்ளீஸ்டா, ஒன்னே ஒன்று. முடியவே முடியாது, நான் போனை கட் பண்ண போறேன். சரி சரி, இங்கே பாரு, நான் தானே கால் பண்ணேன், நான் தான் கட் பண்ணணும். அப்படியா? ஆமாம், இந்த ஃபோனில் அப்படித்தான். நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, நானே இப்போ கட் பண்ணுவேன். ஆஃப் ஆகிடும் பாரு. டாட்டா. என்ன, நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். சரி, டாட்டா. பாய், கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஆஃப் ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் ஒரே சேட்டை. ஆனா அவனை சொல்ல வச்சு முத்தம் கொடுத்துட்டாரு. சேட்டையா பண்றாரு என் செல்ல பாப்பா, பட்டு பாப்பா. இப்படியே குறு 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 குறுன்னு பார்க்குற அந்த கண்ணை ஒரு நாளைக்கு நோண்டிடணும். பாத்தியா இந்த மான்குட்டிய? ஆள் இருக்கிற நேரம் ஒரு பேச்சு, ஆள் இல்லாத நேரம் ஒரு பேச்சுன்னு பேசிட்டு இருக்கிறத. நம்ம இருக்கும்போது தான் அப்படியே ஆசையே இல்லாத மாதிரி படம் காட்டிக்கிட்டு இருக்கிறது. ஒரு நாளைக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே முத்தம் கொடுத்துடணும். பாத்தியாடா அந்த குட்டி பிள்ளைய? முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதுனா கொடுத்தா சேட்டை கூடி போகும். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் நல்ல பிள்ளையா இருப்பாரு. அப்படியே நெத்தியில் 1, கன்னத்தில் 2, அவ்வளோதான், போதும் போதும். இந்த சேட்டை பிள்ளைக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேலே கிடையாது.
பாரேன், நான் சேட்ட பிள்ளையா? அப்ப இவங்களுக்கு பேர் என்ன? மியூட் எடுத்து விட்டுட்டு பேசுவோமா? வேண்டாம் வேண்டாம், மான்குட்டிக்கு இந்த டெக்னிக்லாம் தெரிய வேண்டாம். என் செல்ல புலி, பட்டு புலி, புட்டுக்குட்டி. அப்புறம் அண்ணன் வர்றதுக்குள்ள ஃபோனை கொண்டு போய் ஒளிச்சு வச்சிடணும். ஒளிச்சு வச்சிரு, ஒளிச்சு வச்சிரு. அடுத்து புலி எப்போ கால் பண்ணுவாரு? பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியலையே. ஒருவேளை பண்ணுனா நமக்கு தெரியாம போயிருமே. இனி கால் பண்ண மாட்டேன்டி. வண்டி எடுத்து எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே வந்து சேர்ந்துருவேன். அப்பப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ முதல்ல கொண்டு போய் ஒளிச்சு வச்சிரும். கள்ளப்புள்ள கள்ளப்புள்ள, லைன்ல இல்லைன்னு நினச்சிக்கிட்டு என்ன பேச்சு பேசுது பத்தியா அந்த குட்டி பிள்ளை? இதுவே லைன்ல இருந்தா பேசுற பேச்சே வேற மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் பிடிக்கல, நீங்க இப்படி சேட்டை பண்றீங்க, எங்க அண்ணன்கிட்ட சொல்லிடுவேன், அடி வாங்கி கொடுத்துருவேன், அப்படி இப்படின்னு. எப்பப்பா? சரி, கட் பண்ணிடலாம். மனு மனு குட்டி பிள்ளை, இந்த வந்துட்டேன்டா. எம்கே, டாடி கிட்ட நீ ஏதோ ஹார்ஷா பேசிட்டியா? டாடி ரொம்ப கோவமா இருக்காரு. நீ பார்த்த வேலைக்கு அப்புறம் என்ன செய்ய சொல்ற? நான் என்ன எம்கே பண்ணேன்? நீ ஒன்று பண்ணி அதுக்கு தான் உங்க அப்பா 1க்கு 2 ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காரு. உங்க அப்பா பண்ணது உனக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல, ஆனா உங்க அப்பா பண்ணது எல்லாமே ஆகாத வேலை. அவருக்கு எதுக்கு இந்த வேலை? டாடி எனக்கு சொன்னது சரிதான். எம்கேவுக்கு மாமனாரா இருக்கணும்னா ரொம்ப புத்திசாலித்தனம் வேணும்னு சொன்னாரு. இப்போ அதுதான் நடக்குது. அவர் என்ன பண்ணாலும் இவன் கண்டுபிடிச்சிடுறான். டாடிக்கு இந்த நிலைமைன்னா என்னெல்லாம் என்ன பண்ணுவான்? இப்போ இந்த விஷயத்த நம்ம தெரியாத மாதிரியே காட்டிக்கிறது தான் நமக்கும் நல்லது. அப்படியே பேச்சை மாற்றிடுவோம். சரி எம்கே, டாடி என்ன பண்ணியிருந்தாலும் அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணதே நீ தான் வினி. ஓ, விட மாட்டேங்கிறானே. இங்க பாரு, நிலா என்னோட ஃப்ரெண்ட், அதுக்கு மேல வேற ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் உனக்கு ஏன் அந்த பொண்ணு மேல அவ்வளோ பொறாம? அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. உனக்கு என்ன ப்ராப்ளம் அதுல? எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை எம்கே. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு புரியல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ என்கிட்ட நடிக்க ஆரம்பிச்சேன்னா பதிலுக்கு நானும் உன்கிட்ட நடிக்க வேண்டி வரும் வினி. ஆஃபீஸ்ல நடக்கிறது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. இங்க பாரு வினி, உன்னோட ரேஞ்ச் வேற, நிலாவோட ரேஞ்ச் வேற. உன் லெவலுக்கு உன் ரேஞ்சுக்கு அவளால வரவே முடியாது. நீ தேவையில்லாம அவகிட்ட போய் போட்டி போட்டுட்டு இருக்காத. ஓ மை காட், அந்த அளவுக்கு இவன் தெளிவாக தான் இருக்கானா? அப்போ ஓகே, நம்ம இதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என் லைஃப்ல லவ், மேரேஜ் இது எல்லாமே ஒரு தடவை தான். அது உன் கூட தான். இன்னைக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு நாளைக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது, இதெல்லாம் என்னோட லைஃபுக்கு செட்டே ஆகாது. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நீ அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. ஓ தேங்க்ஸ் எம்கே. லவ் யூ எம்கே. என்ன என்ன வினி? உன்னை கிஸ் பண்ண வந்தேன். மேரேஜுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே? அப்புறம் என்ன? எத்தனை தடவை இதை உங்ககிட்ட சொல்றது? அதுவும் கார்டன்ல வச்சு. என் அண்ணன் வேற வீட்டுக்குள்ள இருக்காரு. அவர் இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாரு? சும்மாவே அவருக்கு ஒன்ன பிடிக்கிறது இல்ல. அவருக்கு ஏன் என்ன பிடிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. நானும் அவர்கிட்ட நல்லா தானே பேசுறேன். அவருக்கு ஒன்று பிடிக்கலன்னா அவருக்கு பிடிக்கிற மாதிரி நீ நடந்துக்கோ. இடியட், உன் அண்ணனுக்கு பிடிக்கிற மாதிரி நான் ஏன்டா நடந்துக்கிடணும்? அவருக்கு ஏன் உன்னை பிடிக்கல, எதுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மைண்டை நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். முதல்ல அவர்கிட்ட நல்லா கேஷுவலா பேசி பழகு. ஆமா, நான் போய் பேசினாலும் அப்படியே பேசி கிழிச்சிருவாரு. உன் அண்ணனே உன்னை பத்தி அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்றான் என்கிட்ட. அப்புறம் என் அண்ணனுக்கு மட்டும் எப்படி பிடிக்கும்? அப்ப யாருக்குமே பிடிக்காத மாதிரி தான் நீ நடந்துக்கிறன்னா உன்னோட கேரக்டரை நீ கொஞ்சம் மாத்து. எம்கே, நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நோ வினி, லிசன். உன்னோட ஜாப் நேச்சருக்கு, அதுவும் நீ பார்க்குற பிஸ்னஸ்க்கு உனக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் டைம் இருக்காதுன்னு எனக்கும் புரியுது. பட் நீ சொல்ற மாதிரி உன் அண்ணன்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசி ஒரு சர்வெண்ட்டை அந்த பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. அப்புறம் அந்த பாப்பா கிட்ட நீயும் கொஞ்சம் நல்ல விதமா பேசு. எல்லா வேலையும் நீ எடுத்து பார்க்கலாட்டினாலும் சும்மா சிரிச்சு பேசுறதுல என்ன வந்துட போகுது? அப்படின்னு அவன் சொன்னானா? நான் சிரிச்சு பேசுறது இல்ல, திட்டிகிட்டே இருக்கேன்னு அவன் சொன்னானா? இதெல்லாம் யாரும் சொல்லி எனக்கு தெரிய வேண்டியதில்லை. நானே பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும். என்னதான் நம்ம ஒர்க்ல நம்ம பிஸியா இருந்தாலும் நம்மளுக்காக இருக்கிறவங்க கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசுறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? அதுக்கு கூட டைம் ஒதுக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கோம். பாரு, நான் கூட நேற்று நைட் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து நிலாவுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் தூங்க போனேன். அதுதான்டா என்னோட கடுப்பே. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்கறதுல என்ன வந்துட போகுது? அந்த பொண்ணு அவ்வளோ பெரிய பொண்ணு, அந்த பொண்ணுக்கே நான் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன்னா இந்த குட்டி பாப்பாவுக்கு நீ ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? சிக்குனா அட்வைஸா பண்ணி கொன்றுவான். எங்க அண்ணன் நல்லா போட்டு கொடுத்துருக்கான் போல. வெண்ணிலா கூட அந்த குட்டி பிள்ளை. ஹாய்டா செல்லம், வாங்க வாங்க. முத்துக்கண்ணு, அப்போ நீ பாப்பா கிட்ட முத்தம் கேட்டையா? அப்போ முத்தம் காலியா போயிடுச்சான். இப்போ திரும்ப வந்துடுச்சான். உனக்கு கொடுக்கணுமா? அப்படியா? வந்துடுச்சா? கொடுங்க கொடுங்க, வாங்க வாங்க. இப்போ மட்டும் பாப்பாவுக்கு எங்க இருந்து வந்தது முத்தம்? அது சார்ஜ் போட்டாச்சு. சார்ஜ் போட்டாச்சா?
ஓ மொபைல் சார்ஜ் பண்ற மாதிரியா? ஆ, சரி அப்படின்னா முத்தப்பாவுக்கு எத்தனை முத்தம்? 2 கொடுக்கலாம். ஐ 2ஆ? கொடுங்க கொடுங்க. ம், இதயா குட்டிக்கு நானும் 2 முத்தம் கொடுத்துட்டேன். நிலா, பாப்பா தூக்கு. வா. முத்தப்பாக்கு முத்தம் கொடுத்துட்டு உனக்கு தரேன்னு சொன்னனா, வாங்கிக்கோ. யப்பா, குட்டி பிள்ளை கொடுத்த முத்தம் என்னன்னு இடிச்சு கிடக்கு. அப்படின்னா? அப்படின்னா நீ சாக்லேட் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டிருக்கேன். அது எப்படி இருக்கும்? ஸ்வீட்டா இருக்கும். இதய குட்டி கொடுக்குற முத்தம் அப்படி ஸ்வீட்டா இருக்கு. ஆமா, எறும்பு கடிச்சு வச்சிரும் போலயே என் கண்ணத்துல போச்சே. அச்சச்சோ. அப்பா, உங்களுக்கு ஸ்வீட்டா இருந்ததாப்பா? ஆமா ரொம்ப ஸ்வீட்டா இருந்ததே. அப்படினா எறும்பு கடிச்சிருமா? ஆமா கடிச்சிருமே. ஸ்வீட் குட்டி கொடுக்குற முத்தம் ஸ்வீட்டா தானே இருக்கும். நிலா கரெக்டா தான் சொல்லியிருக்கா. ஆமா நிலாவை வாப்போன்னு கூப்பிடுற. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா 2 பேரும்? நிலாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நானு? நம்ம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேடா பட்டு. நிலா, என்னைய மறுபடியும் அப்பா கிட்ட கொண்டு போய் விடு. இதையா டாடி தான் வீட்டுக்கு போயிருக்காரே. வினி மேடம் முத்துக்கண்ணுவை அவங்க அண்ணனை தான் சொல்றா பாப்பா. அவர் கூட தான் விளையாண்டுட்டு இருந்தா. என்ன பார்க்கவும் என்கிட்ட வந்தாளா. முத்தப்பா கிட்ட போகணும்னு சொன்னா நான் தூக்கிட்டு வந்தேன். நிலா கொண்டு போய் விடு. சரி வா வா வா. நிலா நீ என்னை இறக்கி விடு, நானே போயிடுவேன். இவ்வளவு நேரம் ஓடிக்கிட்டே இருந்தியா? வா வா, நானே உன்னை கொண்டு போய் விடுறேன். இந்த குட்டி பிசாசுக்கு கொஞ்சம் கூட ஸ்டேட்டஸ் பார்த்தே பழக தெரியாது. யாருனாலும் போய் ஒட்டிக்கிறது. ஐயோ, இப்போ இவன் வேற அட்வைஸை போட்டுருவானே. ஹவ் ஸ்வீட். இதையா கொடுத்த முத்தமா? அதுவும் ஸ்வீட் தான். நான் நிலாவை சொன்னேன். பாரேன், பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே இதயா குட்டிக்கிட்ட எப்படி அட்டாச் ஆயிட்டான்னு. அதானே பார்த்தேன் என்னடான்னு. சரி, நான் போய் மாமா கிட்ட பேசிட்டு வரட்டா? யா ஷூர், கண்டிப்பா போய் பேசு போ. சக்கரை 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 வாங்குறீங்களா? சக்கரை வாங்குறீங்களா? போடா குட்டி, என் பட்டு செல்லம் எனக்கு சக்கரை மூட்டை தான். ஆமா, சக்கரை வாங்குறீங்களா? சக்கரை வேணுமா? நம்ம வெளியில போய் சக்கரை விற்கலாம். அடே, என்ன கூத்துது? ஆமா, சக்கரை வேணுமா பாட்டி? இது என்னது? உப்பு மூட்டை தானே தூக்கி விளையாடுவாங்க. பாட்டி, அப்பா தான் சொன்னாங்க, நான் உப்பு மூட்டை இல்லையா, சக்கரை மூட்டையா. ஆமா, இந்த பட்டுக்குட்டி சக்கரை மூட்டை தான். ஆமா, சக்கரை விக்கணும். விளையாடுங்க தம்பி. மத்தியான சாப்பாட்டுக்கு இந்த மணி தம்பி கூட மாட சேர்ந்து ஒத்தாசை பார்க்கட்டா? ஆளும் பேருமா இருக்கீங்கல்ல, கொஞ்சம் ஒத்தாசையா இருக்குமே. ஹெல்ப்புக்கு ஆளுங்க இருக்காங்கல்ல பாட்டி. அது முத்துக்கண்ணு என்னையும் நிலாவையும் இங்கே சாப்பிட சொல்லிச்சு மத்தியானத்துக்கு. அதான் சும்மா எப்படி, அதான் கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை பார்த்துட்டு. சரிங்க பாட்டி, உங்க விருப்பம் போல செய்யுங்க. உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க, போங்க. சரிங்க தம்பி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நீங்க சைவத்துல எது சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அப்படின்னு சரிங்க தம்பி. சரி நான் போய் பார்க்குறேன். சரிங்க பாட்டி. சக்கரை 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 வாங்குறீங்களா? மாமா, சக்கரையா? என்ன சக்கரை? என்ன கூப்பிட்டீங்க? சும்மாதான் மாமா. அது அத்தா எப்படி இருக்காங்க? உங்ககிட்ட ஃபோன் இருக்குல்ல, கால் பண்ணி பேச வேண்டியதானே? பேசிட்டு தான் இருக்கேன் டெய்லி. அப்புறம் என்ன என்கிட்ட கேக்குறீங்க? இல்லை, நீங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கீங்கல்ல, அதான் உங்ககிட்ட. நல்லா இருக்காங்க. சரி, கொஞ்சம் வழிய விடுங்க. மாமா, நான் தான் உங்ககிட்ட எப்பவும் வழியே வந்து பேசுகிறேன். நீங்கள் என்கிட்ட சரியாகவே முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கல? உங்களை பிடிக்கலன்னு நான் எப்போ சொன்னேன்? அப்போ ஏன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்கள் எதுவும் தப்பு பண்ணாலும் பண்ணாட்டினாலும் அதை பற்றி எனக்கு என்ன இருக்குது? எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை. எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. என் தம்பியோட ஃபியான்ஸே கிட்ட நான் எப்படி பேசணுமோ அப்படி தான் நான் பேசுவேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? சரி, கொஞ்சம் வழி விடுங்க. மாப்பிள்ள, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சுடா. பேக் பண்ணியாச்சா? எங்கே பிரதர் போகிற? தெரியாத மாதிரி கேட்குற. இந்நேரத்துக்கு உனக்கு தகவல் வந்திருக்குமே உன் டேடி கிட்ட இருந்து. டாடி என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. இங்க பாரு, இந்த நடிப்பெல்லாம் நீ எம்கேவோட வச்சுக்கோ. என் பிள்ளை இருக்குன்னு பார்க்குறேன், இல்லாட்டி ஏதாவது தாறுமாறா பேசிடுவேன்.
நிஜமாவே நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியாது பிரதர். வாயை திறந்தாலே பொய். டாடி கிட்ட நான் பர்மிஷன் கேட்டேன். டாடி கண்டிப்பா எப்படியும் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. தெரியாத மாதிரி நடிக்கிற. நிஜமாவே தெரியாது பிரதர். எங்க போற? ஊட்டிக்கு போறேன். ஊட்டிக்கா? நீ ஊட்டிக்கு போயிட்டானா இங்க இருக்கிற பிசினஸ் எல்லாம் யார் பாத்துக்கிறது? அது என்னன்னு மண்ணா போகட்டும். என்ன பிரதர் இப்படி சொல்ற? வேந்தா, என்ன மாப்ள? அது நாங்க சக்கரை வித்துட்டு இருக்கோம். உனக்கு சக்கரை வேணுமா? சக்கரையா? ஆமா வேணுமே. அப்பாவுக்கு வேணுமா? கொடுத்துடலாமா? அப்படின்னா இந்த அப்பாவுக்கு? 3 பேருக்கு மேடா பட்டு. சரிடா செல்லம். பாப்பாவுக்கு முத்தமா காலியா போச்சு. அப்புறம் சார்ஜ் போட்டு முத்தப்பாவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டா. அப்படியா? சார்ஜ் போட்டா முத்தம் வந்துருமா? இது நல்லா இருக்கே. வேண்டா, சக்கரையை கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. ஆளு கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். அதனால சரி மாப்ள. சரி, நாங்க சக்கரை வைக்க போறோம். நீ எங்க கூட வா. போலாமே. சக்கரை 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 வேணுமா? சக்கரை. சக்கரை வாங்குங்க. சக்கரை. அப்படியே பின்னாடியே வாங்க. சக்கரை 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 வாங்குங்க. வாட் நான்சென்ஸ். சரியான பைத்தியக்கார கூட்டமா தான் இருப்பாங்க போல. ஓ ஷிட். சரிடா தம்பி, நான் கிளம்புறேன். வேந்தனையும் பாப்பாவையும் கூட்டிட்டு தான் கிளம்புறேன். சரி ப்ரோ, கூட்டிட்டு போ. ஆனா எத்தனை நாள் அங்க இருப்பாங்க தெரியல. பாப்போம். அவனுக்கு கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகட்டும், அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறேன். அதுக்குள்ள என் மாமனார் லொயோ லொயோன்னு கத்த ஆரம்பிச்சிருவாரே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்ல வேந்தன் தான் என்ன பண்ண முடியும்? சரி பாரு ப்ரோ, இப்போதைக்கு மச்சானோட மென்டல் ஹெல்த்தும் பாப்பாவோட பாடி ஹெல்த்தும் தான் நமக்கு முக்கியம். அவ்வளோதான், அதுக்காக தான் கூட்டிட்டு போறேன். சரி, வினி உங்ககிட்ட பேசினாளா? எதை பத்தி? வினின்னு பேச்சு எடுத்தாலே நீ ஏன் ப்ரோ இப்படி மூஞ்ச மாத்துற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா தம்பி. அவங்க கிட்ட நான் என்ன பேச போறேன்? ஏன் ப்ரோ, உனக்கு வினியை பிடிக்கலையா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சி தானே லவ் பண்ற. லவ் பண்ற தானே? நீ பண்றதுக்கு பேரு லவ் தானே? அதுல நீ ஸ்ட்ராங்கா இருக்கியா? வாட் ப்ரோ? சரி ஓகே விடு. அப்புறம் அந்த நிலா பொண்ணு, அவங்க பாட்டி, அவங்களுக்கு என்ன ப்ரோ? அவங்கள எத்தனை நாளைக்கு இங்கே அவுட் ஹவுஸ்லேயே தங்க வைக்க போற? ஏன் ப்ரோ, அது சும்மா தானே இருக்கு. அங்கேயே இருந்துட்டு போட்டுமே அவங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ப்ராப்ளம் உனக்கு இல்லாமல் இருக்கலாம், பட் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கணும்னு நீ சொல்ல முடியாதுல்ல. என்ன ப்ரோ, இங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இன்னும் சொல்ல போனா நிலாவுக்கு இங்கே இருக்கிறது தான் சேஃப்டி அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் சரியாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லைடா தம்பி. அவங்களே வேற வீடு பார்த்து போகணும்னு பிரியப்பட்டாங்கன்னா அனுப்பி வச்சிடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. உன்னை இதை செய் இதை செய்யாதுன்னு நான் கம்பல் பண்ணலை. அவங்க விருப்பப்படுறத செய்யின்னு சொல்ல வரேன். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி பிரச்சனையை நம்மளே இழுத்து விட்ட மாதிரி ஆகிடக்கூடாது அவங்களுக்கு. சரி ஓகே, ரிலாக்ஸ், பார்த்துக்கோ. உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? சாரி, நாங்கள் போயிட்டு வரட்டுமா? ஓகே ப்ரோ. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிடா, சிரிச்சுக்கிட்டே சொல்லு. ஓகே ப்ரோ, டேக் கேர். பார்த்து போயிட்டு வா. சீக்கிரமாக ஒரு நாள் ஊட்டிக்கு வாடா. ஒர்க் ஷெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்குது ப்ரோ. சீக்கிரமாகவே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்ன? சரி, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. லவ் யூ ப்ரோ. லவ் யூடா. சரி, பார்த்துக்கோ. டேக் கேர். வரேன். வா, நானும் கார் வரைக்கும் வரேன். வா. 1 ஓடி வரும் ட்ரெயின். 2 ரெட்டை வாழு குருவி. அது ஒரு குருவி இருக்கும் பிளாக் கலர்ல. அந்த குருவிக்கு வால்ல 2 அப்படியே பிரிஞ்சிருக்கும். அழகா இருக்கும். அப்பா என்னைக்காவது காட்டுறேன். 3 ஏதேது பாட்டெல்லாம் பயங்கர ஜோரா இருக்கு. அப்பா முதுகுல அப்பா ஏறின சக்கரம் மட்டும் இன்னும் இறங்கலையே. சரிதான் மாப்ள, சொல்றா. பாப்பா இப்படி சிரிச்சு பேசி விளையாண்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா? பாப்பா உன் கூட நெருக்கமா இருக்கிற அளவுக்கு வேற யார் கூட நெருக்கமா இருக்கிறது இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. பாரு, இன்னைக்கு தான் வெண்ணிலாவை முதல்ல இந்த குட்டி பார்த்துருக்கு. ஆனாலும் பாரு, வெண்ணிலா கூட எப்படி அட்டாச் ஆயிடுச்சுன்னு. ஆமா, அது எனக்குமே ரொம்ப சர்ப்ரைஸ். பொதுவாகவே பாப்பா எல்லாரும் கூட ஈஸியா அட்டாச் ஆகிக்கிற பாப்பா தான். ஆனாலும் அந்த வெண்ணிலா கூட இவ்வளோ அட்டாச் ஆவான்னு நான் கூட நினைச்சு பார்க்கல. அது பெரிய சிதம்பர ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. குழந்தைங்களோட இருக்கும்போது அவங்கள மாதிரியே நம்மளும் மாறிடணும், அவ்வளோதான்.
அந்த ட்ரிக் அந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. எப்படியோ என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். கண்டிப்பா நம்ம பாப்பாவுக்கு என்ன ராஜாத்தி. சரி நான் கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணட்டா? ஊட்டி வர வரைக்கும் நான் பண்றேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் விளையாடுங்க. ஊட்டி ஹேர்பின் பெண்டில் எனக்கு டிரைவ் பண்ணி பழக்கம் இல்லை. ஸோ அங்க நீ பண்ணு. ஓகே. நல்லா சாப்பிட்டுட்டு வண்டியில ஏறினதுனால பாப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவா. ஆமாமா இப்பவே கண்ணெல்லாம் சொருகுது பாப்பாவுக்கு. அதையும் மீறி தான் விளையாண்டுட்டு இருக்கு குட்டி. அதுவும் நல்லா ஜோரா பாட்டு பாடிக்கிட்டே வராளா, சீக்கிரமாவே தூங்கிடுவா. ஆனா மாப்பிள்ள, என் பிள்ளை நிம்மதியா தூங்குறாளா சாப்பிடுறாளான்னு பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லாம இருக்குடா. அப்படி வேலை வேலைன்னு என்னை சுத்த விடுறாங்க. ஆனா மாப்பிள்ள, நீயும் பிசினஸ் தான் பண்ற, நீயும் பிஸியா தான் இருக்க. இன்னும் சொல்ல போனா டீ பிசினஸ்ல நீங்க தான் நம்பர் 1ல இருக்கீங்க. ஆனா நீ மட்டும் எப்படிடா இவ்வளோ ஜாலியா இவ்வளோ பிரிஸ்கா இவ்வளோ பிளசண்டா இருக்க? அதுக்கு காரணம் நான் ஒர்க் பண்ற ஃபீல்டு. நல்ல பச்சை பசேல்னு தேயிலை தோட்டம். நமக்கெல்லாம் உயிர் இருக்கிற மாதிரி அந்த தேயிலை செடிக்கும் உயிர் இருக்கு. நமக்கெல்லாம் எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த செடிக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. அப்புறம் அங்கே வேலை பார்க்குற கள்ளங்கப்படம் இல்லாத மக்கள். நல்லா இருக்கும்டா அந்த அட்மாஸ்பியர். அதனால தான் உன் மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். வேண்டா பாப்பா தூங்கிட்ட பத்தியா? அதான் சொன்னனே, இன்னைக்கு ஒரே ஆட்டமான ஆட்டம்ல. தூங்காம பிறகு எனக்கு பெருசா எந்த ஆசையும் இல்லடா மாப்ள. என் பிள்ளையோட ஆயுசு முடியிற வரைக்கும் அவ இப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருந்துடணும். எந்த ஒரு வலியும் வேதனையும் அவ பக்கத்துல கூட நெருங்கக்கூடாது. இப்படி சொல்லிக்கிட்டே தான் நீ பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றத தள்ளி போட்டுட்டே இருக்க. இல்ல மாப்ள, அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப வேதனையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேதனையை என் பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. அதுக்கு பார்த்துக்கிட்டு அப்போ பாப்பாவை கியூர் பண்ணணுங்கிற நினைப்பே இல்லை உனக்கு? அப்படி இல்லை, கன்ஃபார்மாக கியூர் ஆயிடுவான்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ரிஸ்க் ஃபேக்டர் அதிகங்கிற இடத்துல என் பிள்ளைய நான் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்தி பார்க்கணும்? இது என்னடா முட்டாள்தனமான பேச்சு? சரி பாப்பா எப்படி தோல் மேலே தூங்குறாளே, தூக்கி மடியில் வச்சுக்கவா இல்லை அசைச்சு கொடுத்தா முழிச்சிருவாளா? முழிச்சிருவாப்பா, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதான் உன்னை இறுக்கமாக பிடிச்சிருக்காளே, விழுந்துட மாட்டா. அதான் பார்க்குறேன், தூக்கி மடியில் வச்சுக்கலான்னா அசைஞ்சா முழிச்சிட்டான்னா. இன்னும் கொஞ்சம் நல்லா டீப் ஸ்லீப்பிங் போகட்டும். சரி. இங்கே பாரு, பாப்பா நல்ல தூக்கத்துக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி அப்படின்னா அழுங்காமல் தூக்கி மடியில் வச்சுக்கோ. ஏமாப்ல, சரி ட்ரீட்மெண்ட் அந்த விஷயத்தெல்லாம் 2வது பேசலாம். நீ சொல்கிற மாதிரி பாப்பாவை இப்போ பார்த்துக்க ஆள் இல்லைன்னா பேசாமல் நீ ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன? எதுக்கு? இருக்கிற குடைச்செல்லாம் பத்தாதுன்னு புது குடைச்சலா? ஏற்கனவே இந்த கல்யாணத்தால் நான் பட்ட இம்சை எல்லாம் போதும். இப்போ டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க சொல்ற மாதிரி இருக்கு. பெத்தவளுக்கே பிள்ளை மேல அக்கறை இல்ல, ஈஸியா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா. இதுல புதுசா ஒருத்தையை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவ என் பிள்ளைய நல்லா பாத்துக்குவான்னு நம்ப சொல்றியா? அதுக்கும் மேல எனக்கு இந்த கல்யாணங்கிறதுல எல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை, நம்பிக்கையும் இல்லை. சரியா போ விடு, பாப்பாவோட ட்ரீட்மெண்ட்டை பத்தி மட்டும் இப்ப பார்ப்போம். அதான் சொல்றேன்ல மாப்பிள்ள, எனக்கு அதுலயும் பெருசா நம்பிக்கை இல்லை. என் பிள்ளைய கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தாம வச்சிருக்கணும். அது மட்டும்தான் இப்ப என்னோட ஒரே ஆசை. ஒரு அப்பாவா இருந்து எப்படிடா இப்படி எல்லாம் உன்னால பேச முடியுது? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லவா? என் பிள்ளையோட கடைசி காலம் வரைக்கும் அவளை சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி சந்தோஷமா வச்சுட்டு இருந்துட்டு அவ ஆயுசு முடிஞ்ச உடனே என் ஆயுசையும் முடிச்சுக்கலான் இருக்கேன் நான்.